சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். அதே மாதிரி நல்ல செலவும் ஏற்படும். கோவப்பட்டு அவசரப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டுற மாதிரி வரும். அதெல்லாம் மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், செலவுகள், ஒரு கவலை, இந்த 3ம் கலந்த நாளாதான் இன்றைய நாள் இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடியும்னா அது முடியும்னு சொல்லுங்க. ஓவர் பர்டன் எடுத்துட்டு ஐயோ முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பாருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும். ஒரு சில பேருடைய வீட்டுல பெண்களுக்கு சில தேவைகள் இருக்கும். அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை நீங்க முடிச்சு வைக்கக்கூடிய பிரார்த்தமா இருக்கலாம். சில பேருடைய வீட்டுல ஏதாவது பணப்பற்றாக்குறை இருக்கலாம். அந்த பணப்பற்றாக்குறையை முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஆனா இன்றைய நாள் செலவுங்கிறது இன்னும் விட்டது. பட் உங்களுக்கு அது சந்தோஷமா தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். நண்பர்களால் நிறைய சந்தோஷம் ஏற்படும். ஹெல்த் பார்த்துக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி போடும். ஆனா இந்த நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, மனசாட்சியோட இருக்கிறது, இந்த ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை மட்டும் பாருங்க, நல்லா இருப்பீங்க. கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்கள்ல வேலையில ஒரு சேஞ்ச் வருதுன்னா கப்புன்னு எடுத்துக்கணும். இருக்கிற வேலை மாறுற மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷமா எடுத்துக்கணும். இல்லை இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய ரூல் இப்படிதான், நான் இப்படிதான், என்னுடைய ஸ்டைல் இப்படிதான், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனா சந்திரன் கனெக்ட் ஆகிறதுனால அது டப்புன்னு இன்னொருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கடத்த எடுத்து நீங்க மூவ் பண்ணாதான் பெட்டர். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ பிரயாணங்கள் ஏற்படலாம். நிறைய பேர் ஆலயங்களுக்கு சென்று வருவது, அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது, தான தர்மங்கள் செய்வது. யாரோ உங்க ஃப்ரெண்டு அவங்க உங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்பாங்க. அந்த உதவியை நீங்க பண்றதுனால உங்களுக்கு பெரிய வெற்றி. மெயினா லாஸ்ட் ஒரு 2-3 நாளா இருக்கிற ஹெல்த் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு குறையும். பட் ஸ்டில் இந்த நாள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் பச்சை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. மெயினா அஜீரண கோளாறுகள். சில பேருக்கு அந்த அஜீரண கோளாறுகள்னாலேயே தலைவலி வரும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா பெட்டரா இருக்கும். பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையில் விருச்சிகம் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை. கண்டிப்பா மனைவி அல்லது கணவருக்காக செலவு, உணவுக்காக செலவு. ஒரு சில பேருக்கு வர வேண்டிய பாக்கியல் மற்றவங்க கிட்ட வரணும்னா தாராளமா வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நேரடியா பண்ணணும். மறைமுகமா செய்யும் பொழுது செட் ஆகாது. இதை மட்டும் பார்த்துங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ தாராளமா நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் பிங்க் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேர் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த விதத்திலயுமே பண நஷ்டம் ஏற்படாம தப்பிச்சுக்கூடிய நாள் இந்த நாள். நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும். சில பேர் கடனுக்காக பணத்தை கொடுப்பீங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா எதா இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணுங்கிறத மறந்துடாதீங்க. மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தாராளமா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். மன சந்தோஷத்தை கொடுக்கிறார். பொருளாதாரத்துல ஏற்றத்தை கொடுக்கிறார். அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கிறார். அமோகமான நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பெரிய சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள். கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்க எந்த விஷயத்த நீங்க மற்றவங்களுக்காக செய்யணும்னு இருக்கீங்களோ அதை தாராளமா பண்ணுவீங்க. அம்மாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இந்த நாள் ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன கிஃப்ட் வரக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல நாளா இருக்கப்படும். பண தேவைகள் பூர்த்தி ஆகும். சந்தோஷம் அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை எல்லாம் கம்மியாகும். கோவம் எது இருந்தாலும் அது கம்மியாகும். எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் முடியும். மிகவும் வெற்றிகரமான யோகமான நாளாக நடக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பச்சை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.